வணக்கம் மக்களே, ஒரு வணக்கம் போடுங்க. நல்லா போடுறார் வணக்கம். வணக்கம் மக்களே. என்ன பிரச்சனை இருந்தால் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறதுக்கு எடுத்த நான் மார்னிங் சைட் அண்ட் செப்பேட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது. எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் காலமாக எனக்கு அந்த கடை தெரிஞ்சு நான் அங்கே இருக்கிறேன். அமுதம் கேட்குறோம். ஆனால் நாங்கள் வந்தவொடனே ரெண்டு பேர் இருக்கலாம், 3 பேர் இருந்து ஒரு தேத்தண்ணி ஒன்று மசாலா டீ எல்லாம் குடித்து வடை சாப்பிட்டு என் மகன் ஜூஸ் குடித்து என்ன செய்கிறேன். என்னென்னா அங்கே விடியப்புறம் 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அது எல்லாரும் கொடுக்குற இல்லை தானே. பிரேக்ஃபாஸ்ட்ன்றது விடியப்புறத்தில் அவசரமாக வெளிக்கிட்டு போகிற ஆட்கள் ஒரு கோப்பையோ ஒரு தோசையோ ஒரு கொத்து ரொட்டியெல்லாம் குடிக்கணும். காலமே கொத்து ரொட்டியெல்லாம் குடிக்கணும். இப்போ சொன்ன தெரியுமா, காலமாக கொத்து ரொட்டி. நீ உனக்கு இங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொத்து ரொட்டி காலமே எடுக்கலாம். அதை விட ஃப்ரெஷ்ஷாக பேக்கரி வச்சிருக்கணும். ரோஸ் பானிலேருந்து எல்லாமே இருக்குது. இடியப்பம், கொத்து ரொட்டி, லேம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸு, பிரசாந்துக்கு ஏற்ற சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற சாப்பாடும் எல்லாமே இருக்குது. மற்றது அப்பம் எப்பயுமே அப்பம் சுட்டு கொடுக்கணும். 7 டேஸுமே அப்பமும் இருக்குது. அதுவும் ஸ்பெஷலான அந்த பாட்டி கோள்களுக்கு அப்பம் சுடுற ஆக்களை வச்சு சுடினோம். ஸோ நான் சொல்லுவோம், ஒரு அப்பம் ஒன்று சுடுங்க பார்க்குறேன். நான் பார்த்துட்டு சாப்பிட்டு நான் அந்த அப்பத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன நான் எதுண்டாலும் எனக்கு சாப்பிட்டு அந்த சாப்பாடு பிடிச்சா தான் நான் சொல்லுவேன். என்னென்றாலுமே அப்படி தான். கிரீமண்டாலும் சரி, பூசி பார்த்து தான் நான் எல்லாம் சொல்லுவேன். ஸோ இந்த 2 பேர் என்ன கண்டுட்டு இந்த க்ரீம் போடுறீங்க இப்படி மெலிஞ்சினீங்கன்னு எல்லாம் கேட்டவேன். நான் சொல்லிட்டேன் நான். ஸோ நான் அப்பம் சாப்பிட்றேன். தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு மட்டும் நான் சாப்பிட்றதில்ல. இந்த மனுஷன் சாப்பிட்றதால் பெரிய கும்பால குடிக்கணும். பெரிய சாப்பாடு. இதில் இறைச்சி கறி நான் எல்லாம் காட்டுவேன். அது 25 ரூபாய்க்கு கொடுத்தது. இப்போ $20 சேல் போகுது. அது பரிசுதாண்டு எந்த பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவீங்க. 20% 15 ஐ திங்க் 15-20% சொல்லுங்கள். எந்த பேரை சொல்லுங்கள். எங்களுக்கு என்ன முக்கியம், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், டிஸ்கவுண்ட் முக்கியம். இப்போ எல்லா கடையிலுமே சாப்பாடு பயங்கர விலை. ஆனால் இதே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்து கொண்டிருக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் போடணும். ஃபோன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உடனே எடுத்துகிட்டு போயிடலாம். இது 401க்கு பக்கத்துலேயே இருக்குது. 401 மார்னிங் சைட் செப்பேட் சந்தியில் இருக்குது. ஆனால் இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இந்த செப்பேட்டை பாஸ் பண்ணின உடனே முதல் வர்ற ஒழுங்கையில் ரைட் எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தால் வரலாம். நீங்கள் செப்பேட்டாலும் முழுக்க வரலாம். எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக நாட்களுக்கு இல்லை. ஸோ கேஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே மார்னிங் சைட் அண்ட் செப்பேட்டில். அதில் ஆப்போசிட்டாக அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் செப்பேட்டு சைட்டில் இருக்குது. ஆனால் மார்னிங் சைட் நம்பர் தான் போட்டிருக்குது. ஸோ நீங்கள் மாறவே மாட்டீங்க. 12 என்னடா நம்பர் இது 1265 மார்னிங் சைட். மார்னிங் சைட் ஒன்று ஸ்காப்ரோ. ஸோ நீங்கள் மாற மாட்டீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது தானே, அது 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ 401 எடுக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள். இதில் ஒரு சாப்பாட்டை கட்டி கொண்டு கொத்து ரொட்டியெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறார்கள் இருக்கிறீங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டே போகலாம். இன்னும் கணக்கு பேர் வேலை செய்யணும் வேணும்னா சாப்பாடை ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். இங்கேயுமே லைனில் போய் நிற்க தேவையில்லைன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபாஸ்ட் சர்வீஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு 2 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன சாப்பாடு. இங்கே எல்லாமே இருக்குது. 1-2 சொல்லலாம். அது எல்லா சாப்பாடுமே இருக்குது. அது 7 டேஸும் இருக்குது. கூழ் கொடுக்கணும். சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கூழ் கொடுக்கணும். ஸோ ஒரு கூழ் ஒன்றும் அடிச்சினான். கூழ் ஒன்றா எனக்கு அப்படி ஒரு விருப்பம். உங்களோட அப்பா ஊரில் கூழை காய்ச்சி ஊர் முழுக்க கொடுப்பேர் என்ன. அதாவது புலாவில் குடிக்கிறது. இங்கே அந்த கரண்டியை வச்சு அதுக்குள்ள அலைஞ்சி இதண்டா அது
தண்ணியாக இருக்கும். இப்போ நாங்கள் கூழுக்குள்ள வந்து கரண்டியை வைக்கிறோமோ அது தண்ணியாக, அதனால் கூழை வந்து அப்படியே குடிப்போம். ஸோ அதில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கூழ். நீங்கள் என்ன வேணுமென்றாலும் அவட்ட கேட்கலாம். நூடுல்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அப்பம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி செய்யணும். அதுக்கு பிறகு லேம் பிரியாணி வந்து இப்படி இதில் குடுக்கினோம்ல அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து லேம் பிரியாணி வேணுன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு பெருசாக பார்சலாக குடுக்கினோம் பாருங்க. ஆஹா ஆஹா, இந்த பாருங்க இந்த பாலப்பத்தை எவ்ரிடே பாலப்பம் கொடுக்கினோம். பெருசாக அந்த பாலப்பத்தை பார்த்து சாப்பிடுங்கோ. சாப்பிட எப்படி இருக்குது, மணியாக இருக்குது. இதில் முட்டையும் போடுவேன் நம்மடா. அப்போ முட்டை அப்பம், இது பாலப்பம், பிளேன் அப்பமும் சம்பளம் கொடுப்பினோம். மணியாக இருக்குது. எனக்கு பாலப்பம் தான் திருப்பேன். முட்டை அப்பம் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ முட்டை அப்பம் சாப்பிட்றாக்கள் வந்து அப்பத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு மக்களை இப்படி நல்லா மடித்து போட்டு இப்படி உருட்டி போட்டு மகனுக்கு மிளக்கம் அப்பம் உண்டா விருப்பம். சொல்லி விட நல்ல அளவான இனிப்பு, அளவான முறுமுறுப்பு. ஏனண்டா அப்பத்தை நீளமாக வச்சு வட்டமாக வச்சு சாப்பிட்டா அந்த கரையெல்லாம் முதல் போயிடும். நடுவில் இருக்கிற பால் வந்து தனியாக வரும். இது இப்படி உருட்டினா இல்லாடாமல் வரும். நான் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கா? இன்றைய நாடுங்கள் அமுதம் 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 மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. டேஸ்ட்டு உண்மையில நல்லா இருக்கு. சிக்கன் மட்டன் பிரியாணி, இறால் கறி, கனவா கறி, குடல் கறி, ஃபிஷ் கறி, மீன் கறி. மீன் எவ்வளோ பெரிய மீன் வால் போடுங்க. இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து கோழி புக்கையும், சாட்டர்டே சண்டே கோழி புக்கையும் லேம் ரைஸும் தான் இன்றைக்கு சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல். கூழ் என கொண்டு தாங்க. எக் சாண்ட்விச் இருக்குது, வெஜ்ஜி சாண்ட்விச் இருக்குது, மட்டன் ரோல். இதுதான் அந்த லேம் ரைஸ். இது வந்து சிக்கன்லாம் குடிக்கணும். இது வந்து சிக்கன். இதுதான் வந்து 1995. இப்போ வந்து தரங்க இவ்வளோ பேர் சாப்பிட்ற சாப்பாடு. ரெண்டு பேரை சொன்னீங்கன்னா 20% வந்து இப்போ மே 15லேருந்து ஜூன் 15 மட்டும், மே இப்போ ஆகிட்டது. ஸோ ஜூன் 15 மட்டும் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டு. எந்த பேரை சொன்னீங்கன்னா பரிசுதாண்டு சொன்னீங்கன்னா கொத்து ரொட்டியும் லேம் ரைஸ் சிக்கன்லேயும் இருக்குது, லேம்லேயும் இருக்குது. அது வந்து 20% டிஸ்கவுண்ட். ஓகே, அவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை பேர் இதை பிரட்டி சாப்பிட்லாம்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம் போல இருக்குது. இது வந்து முழு கால் வைக்கணும். மகா இதுக்காக வேண்டியே இந்த மென்ஷன் மட்டுமே நீங்கள் காசாக பே பண்ணீங்கல்ல, இதில் வந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ரைட்டவே தரவேணும். ஓகே வருங்க. லேம் ரைஸ் இவ்வளோ பெரிய டப்பா. மக்களே பாருங்க, நீங்கள் சொல்கிறீங்க பொறாமப்படாது. உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை, நான் உங்களுக்கு செய்யாது. பார்த்துனீங்க மேங்கோ குடி. இது வந்து வட்டலப்பா. எல்லாம் வந்து அப்பாவுக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம். ஸோ மக்களே சமர் தொடங்கிட்டு தானே வாங்கோ, அமுதத்துக்கு வாங்கோ, அமுதமாக சாப்பிடுங்க. ஏ ஆக்க சொன்னவே எனக்கு சுகர் உண்டு. சுகர் இருந்தால் இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். தேவையில்லை கதை என்ன பெரிய கதைக்கப்படாது. இதே நான் சாப்பிடுங்க. உடம்பு மெலிஞ்சுட்டா இதை நான் சாப்பிடுவேன். நிப்பாடு காணும். இது வாழையில மீன் சாப்பாடு. இங்கே என்னதுன்னா கணக்கு சாப்பாடு போடினேன். இதுதான் ஒரு ஸ்பெஷல். இங்கே 5 பேர் சாப்பிடலாம் மாதிரி கிடக்குது.
மார்னிங் சைட் அண்ட் செப்பர்ட் அமுதம் வந்து பாருங்கள், சாப்பிட்டு மகிழுங்கள். குறைந்த விலையில் நிறைந்த இன்பம். ஓகே, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு